Dear டாக்டர்ஸ் வெல்கம் பேக் டு எம்பி பயோக்ளிக். ஸோ இன்னைக்கு வந்து ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸில் லெக்சர் 4 நினைக்கிறேன். லெக்சர் 4 டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் பார்க்கலாம். சரியா? என்னடா blank பேஜ் எடுத்து வச்சுருக்காங்க, அப்போ வந்து என்சிஆர்டி லைன் லைன் பை லைன் போக மாட்டாங்களான்னு கேட்டால், இது வந்து கொஞ்சம் இதோட ப்ராசஸை நீ புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த blank பேஜ் எடுத்திருக்கேன். அண்ட் தென் இதில் வந்து நான் என்சிஆர்டியில் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன்றைக்கே முடிச்சிடலாமா? ஓகே, இது வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன். ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன்னொரு லெக்சர் போட்டுக்கலாம். இன்றைக்கி இது மட்டும் பார்க்கலாம். சரியா? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸில் நம்மளுக்கு மெயினாக ரெஸ்பிரேஷனில் நம்ம பார்க்குற 2 கேஸஸ் வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு தான். சரியா? இதில் ஆக்சிஜன் இது மூலியமாக வந்து இட் மீன்ஸ் எந்த சைட் மூலியமா அவங்க அந்த நம்மளுக்கு ஆல்வியோலிலேருந்து பிளட்டுக்கு வராங்க. அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு எப்படி பிளட்லேருந்து மறுபடியும் ஆல்வியோலைக்கு போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்சிஜன். இது சும்மா ஒரு குட்டி பேப்பரில் இது இது என்ன ப்ராசஸ் அப்படின்றத மட்டும் நான் வந்து லெக்சர் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் மைண்டில் என்ன கான்செப்ட் இருக்கோ அதை அப்படியே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக பண்ணி என்சிஆர்டியோட பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? பிகாஸ் இது என்சிஆர்டி படிக்கும்போது இருக்க அந்த கிளாரிட்டி இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்லேயே உங்களுக்கு வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் நம்மளுக்கு 2 சைட் மூலியமா நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகேவா? டிரான்ஸ்போர்ட் நடக்கும் 2 சைட் மூலியமா. ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னா நம்மளோட ஹீமோகுளோபின்ல, அதாவது ஆக்ஸிஹீமோகுளோபின்னு சொல்லுவோம். ஆக்ஸிஹீமோகுளோபின் அப்படின்னா என்னன்னா, ஆக்சிஜனும் ஹீமோகுளோபினும் பைண்ட் ஆகிறது தான் ஆக்ஸிஹீமோகுளோபின் இன் ரிவர்ஸ் மேனர். ஓகேவா? ஆக்சிஜனும் ஹீமோகுளோபினும் ரிவர்ஸ் மேனரில் நம்மளுக்கு பவுண்ட் ஆகிறது தான் நம்ம ஆக்ஸிஹீமோகுளோபின்னு சொல்லுவோம். எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் கேஸஸ் வந்து நம்மளுக்கு ஆக்ஸிஹீமோகுளோபின் மூலியமா போகும் அப்படின்னா 97% ஆஃப் கேஸஸ். அப்போ மெஜாரிட்டி யார் அப்படின்னா நம்மளோட ஆக்ஸிஹீமோகுளோபின் மூலியமா தான். சரியா? எவ்வளோ பெர்சன்டேஜ்? 97%. நெக்ஸ்ட் செகண்ட் சைட் யார் அப்படின்னா, செகண்ட் சைட் நம்மளோட பிளாஸ்மாவில் போய் டிசால்வ் ஆவாங்க. ஸோ டிசால்வ்ட் இன் பிளாஸ்மா. இது எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னா பேலன்ஸ் 3%. ஓகேவா? பேலன்ஸ் 3% நம்மளுக்கு பிளாஸ்மாவில் போய் டிசால்வ் ஆவாங்க. நம்மளோட பார்ஷியல் ப்ரெஷர் நம்ம ஒன்று படித்தோம்ல, லைக் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனாக இருக்கட்டும், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டேபிள் கூட நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ அந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் நம்மளுக்கு ஒன்லி பிகாஸ் ஆஃப் டிசால்வ்டு பிளாஸ்மா மூலியமா மட்டும்தான். ஸோ அது மட்டும்தான் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிளே தவிர ஆக்ஸிஹீமோகுளோபின்ல தான் நம்மளுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் நம்மளோட டிசால்வ்டு பிளாஸ்மா தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பார்ஷியல் ஆஃப் ஆக்சிஜன், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இன் பிளட். யாரு? பிளாஸ்மா. திரும்பவும் அந்த சென்டென்ஸ் நான் சொல்கிறேன். டிசால்வ்டு இன் பிளாஸ்மா ரெஸ்பான்சிபிள் ஃபார் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இன் பிளட். இதுவே உனக்கு ஸ்டேட்மெண்ட்டில் ஆக்ஸிஹீமோகுளோபின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இன் பிளட்னு கொடுத்துருந்தா அது தப்பு. ஓகேவா? டிசால்வ்டு இன் பிளாஸ்மா ரெஸ்பான்சிபிள் ஃபார் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இன் பிளட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் கரெக்டு. ஸோ இந்த சென்டென்ஸ் வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இது என்சிஆர்டியில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அது வரும்போது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடில் எப்படி அப்படின்னா, பைகார்பனேட்டில் நம்மளுக்கு 70% எங்கே நடக்கும் அப்படின்னா பைகார்பனேட்டில் நடக்கும். கேஸஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்கிறேன். 70% எங்கே நடக்கும் அப்படின்னா பைகார்பனேட்டில் நடக்கும். பைகார்பனேட் அப்படின்னா HCO3-. சரியா? அண்ட் தென் ஹெச்பி வந்து அதாவது ஹீமோகுளோபின் போய் கார்பன் டை ஆக்சைடு அதில் போய் நம்மளுக்கு பைண்ட் ஆகும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹீமோகுளோபினில் போய் பைண்ட் ஆகும்போது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கார்பமினோ ஹீமோகுளோபின். சரியா? அது வந்து கார்பமினோ ஹீமோகுளோபின். எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னா 30%. நான் 2
ஆக்ஸிஜனோட 2 வேஸ் சொல்லியிருக்கேன். கார்பன் டை ஆக்சைடோட 2 வேஸ் சொல்லியிருக்கேன். கிளியரா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஆக்ஸிஜன் வந்து ஆக்ஸிஹீமோகுளோபின் மூலியமா டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கும். விச் மீன்ஸ் ரிவர்ஸ் மேனர்ல நம்மளுக்கு ஆக்ஸிஜன் போய் ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகும்போது, அத நம்ம ஆக்ஸிஹீமோகுளோபின்னு சொல்றோம். 97% நம்மளுக்கு அங்க தான் இருக்கு. ஸோ ஆக்ஸிஜன பொறுத்தளவுல மெஜாரிட்டி ஆக்ஸிஹீமோகுளோபின் தான். அண்ட் தென் பேலன்ஸ் 3% வந்து நம்மளுக்கு பிளாஸ்மால போய் டிசால்வ் ஆகுது. பிளாஸ்மா இஸ் டிசால்வ்ட் இன் பிளாஸ்மா இஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்ஸிஜன் இன் பிளட். அதுக்கப்புறம் நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு அதில ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னா பைகார்பனேட்டு. பைகார்பனேட் வந்து நம்மளுக்கு 70%. அதே மாதிரி ஹீமோகுளோபின் கார்பன் டை ஆக்சைடு போய் ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகும்போது, அந்த இடத்துல அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கார்பமினோ ஹீமோகுளோபின்னு சொல்லுவோம். அதில 30% நடக்குது. சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த 2 வேஸ்ல நடக்கிறது. இதில ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சில பேசிக்ஸ் டெர்ம்ஸ் நம்மளுக்கு தெரிய வேண்டியது இருக்கு. டெர்ம்ஸ்ன்னு சொல்ல முடியாது. சில பேசிக் அம் இப்போ எப்படி சொல்றது? நம்ம ஆல்ரெடி என்சிஇஆர்டில எவ்ரி 100 எம்எல் ஆஃப் பிளட் தானே. நான் ஆல்ரெடி அந்த சென்டென்ஸே காட்டுறேன் ஒரே நிமிஷம். ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம். பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ல இருக்குமோ? இல்ல. ஹெல்த்தி ஹியூமன் பிரீத்ஸ் இது இல்லடா. பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ல தான் அது பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமா. பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் ஒரே நிமிஷம். ஸோ இதில வந்து ஒரு அந்த பார்த்தீங்களா? ஹெல்தி இண்டிவிஜுவல் ஹேஸ் 12-16 கிராம்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் இன் எவ்ரி 100 எம்எல் ஆஃப் பிளட். நம்மளோட ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவல் ஒரு ஹெல்தி பெர்சன் இருக்காங்கன்னா, அவங்களோட 100 எம்எல் ஆஃப் பிளட்ல 12-16 கிராம்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்க நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். 1 கிராம் ஆஃப் ஹீமோகுளோபின்ல நம்மளுக்கு எவ்ளோ ஆக்ஸிஜன் இருக்கும் அப்படின்னா, 1 கிராம் ஆஃப் ஹீமோகுளோபின்ல நமக்கு 1.34 எம்எல் ஆஃப் ஆக்ஸிஜன் இருக்கும். சரியா? ஒரு ஹெல்தி பெர்சன் கிட்ட ஒரு ஹெல்தி பெர்சனோட 100 எம்எல் ஆஃப் பிளட்ல 12-16 கிராம்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? 12-16 அப்படின்னா, நம்ம ஆவரேஜா 15 கிராம்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் இருக்குன்னே வச்சுக்கலாமே. அப்போ 100 எம்எல் ஆஃப் பிளட்ல எவ்ளோ எம்எல் ஆஃப் ஆக்ஸிஜன் இருக்கும் அப்படின்றத இப்ப கண்டுபிடிக்கணும். இப்போ 15 அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா, 1 எம்எல் ஆஃப் அதாவது 1 கிராம் ஆஃப் ஹீமோகுளோபின்ல 1.34 எம்எல் ஆஃப் ஆக்ஸிஜன் இருக்கு. அப்போ 15ல 15 இன்டூ 1.34ன்னு போடுவோமா? அப்போ என்ன வருது? 20 எம்எல் வருது. அப்போ 100 எம்எல் ஆஃப் பிளட்ல நம்மளுக்கு 20 எம்எல் ஆஃப் ஆக்ஸிஜன் இருக்கு. கிளியரா? இது ஒரு இது புரிஞ்சு வச்சுக்கோங்க. 100 எம்எல் ஆஃப் பிளட்ல 20 எம்எல் ஆஃப் ஆக்ஸிஜன் நம்மளுக்கு இருக்கு. இந்த ஐடியா கிளியர் தானே? அதாவது ஆல்ரெடி பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் என்சிஇஆர்டில நம்மளுக்கு ஒண்ணு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவல் ஹேஸ் 12-16 கிராம்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் இன் எவ்ரி 100 எம்எல் ஆஃப் பிளட். அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ 100 எம்எல் ஆஃப் பிளட் அப்படிங்கும். இப்போ இந்த இடத்துல நீ வந்து 12-16ன்னு இருக்கு. நான் அத அப்ராக்ஸிமேட்டா 15ன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஸோ அப்ராக்ஸிமேட்ன்னு கிடையாது. அது லாஜிக்கலாவே 15 தான் சொல்றாங்க. 15 இன்டூ 1 கிராம் ஆஃப் ஹீமோகுளோபின்ல 1.34 எம்எல் ஆஃப் ஆக்ஸிஜன் இருக்கு அப்படின்னா, 15 கிராம்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின்ல எவ்வளோ இருக்கும்? அப்போ இன்டூ பண்ணுவோம். பண்ணும்போது நம்மளுக்கு 20 எம்எல் ஆஃப் ஆக்ஸிஜன் இருக்கு. எவ்ரி 100 எம்எல் ஆஃப் பிளட்ல 20 எம்எல் ஆஃப் ஆக்ஸிஜன் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஏர்க்குள்ள போலாம் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ்குள்ள போலாமா? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்ஸிஜன். கேஸஸ் தான் முடிஞ்சிருச்சே. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்ஸிஜன்குள்ள போலாம். இப்போ இது நம்மளோட ஆல்வியோலைன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஆல்வியோல என்ன நடக்கும் ஆல்வியோலை அப்படின்றது என்ன? ஒரு வாஸ்குலரைஸ்டு பேக் லைக் ஸ்ட்ரக்சர். அதில தான் நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கும். அதாவது O2 வந்து நம்மளுக்கு ஆல்வியோலைலேருந்து பிளட்டுக்கு போகும். CO2 டிஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைட ப்ரொடியூஸ் பண்ணும்ல, அது வந்து பிளட் மூலியமா வந்து நம்மளுக்கு ஆல்வியோலைக்குள்ள வரும். அத தான் நம்ம எக்ஸ்பயர் பண்ணுவோம். இதுதான் ஆல்ரெடி இதுதான் நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் கரெக்ட்டா? ஸோ இது வந்து ஒரு ஆல்வியோலை. ஸோ ம் இது வந்து பிளட். ஓகே. இப்போ கம்ப்ளீட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்ஸிஜன் நம்ம பார்க்கலாம். நம்மளோட நான் ஆல்ரெடி பேசிக்ஸ்லயே சொன்ன மாதிரி 100 எம்எல் ஆஃப் பிளட்ல நம்மளுக்கு 20 எம்எல் ஆஃப் ஆக்ஸிஜன் இருக்கும். கரெக்ட்டா? இப்போ அந்த 20 எம்எல் ஆஃப் ஆக்ஸிஜன்ல நம்மளுக்கு எவ்ளோ மாலிக்யூல்ஸ் ஆஃப் O2 இருக்கும் அப்படின்னா, 4 மாலிக்யூல்ஸ் ஆஃப் O2 நம்மளுக்கு இருக்கும்.
ஃபர்ஸ்ட்டு இதோட மெக்கானிசம் நான் என்ன அப்படின்றது சொல்லிடுறேன். அ இது நம்மளுக்கு ஆக்சுவலா நமக்கு தெரிஞ்ச மாரி ஆல்வியோலி. ஆல்வியோலில நம்மளுக்கு இருக்க அந்த பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்ஸிஜன் 104 mmHg. கார்பன் டை ஆக்சைடுக்கு நம்மளுக்கு 0 தான் இருக்கு. சரியா? இப்போ இது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட். இது வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட். அதாவது நான் இங்கேயே எழுதிர்றேன். இது வந்து நம்மளுக்கு வீனஸ் பிளட். இது வந்து நம்மளுக்கு ஆர்டீரியல் பிளட். சரியா? ம். ஆல்வியோலில ஆக்சுவலா வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல நம்மளுக்கு 3 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் தான் இருக்கும். சரியா? பொதுவாவே 3 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் தான் இருக்கும். ஸோ CO2 இந்த நான் பிளாக் டாட் வச்சிருக்கேன் இல்லையா? அந்த பிளாக் டாட் தான் நம்மளுக்கு CO2. CO2ஓட பார்ஷியல் பிரஷர் டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 46 mmHg இருக்கும். அ ஆக்ஸிஜனோடது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40 mmHg இருக்கும். அப்போ ஆக்சுவலா வந்து 20 ml ஆஃப் பிளட்ல ஆக்ஸிஜன்ல நம்மளுக்கு 4 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் தான் இருக்கணும். ஆனா நம்மளோட டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல 3 தான் இருக்கு. அப்போ ஹீமோகுளோபினோட சேச்சுரேஷன் எவ்வளோ? 25% கரெக்ட்டா? அப்போ ஒரு மாலிக்யூல் இல்ல. அப்போ எம்எல் ஆஃப் ஆக்ஸிஜன் எவ்வளோ இருக்கும்? 50 ml ஆஃப் ஆக்ஸிஜன் இருக்கும். இப்போ இந்த 3 ml அப்படியே தான் இருக்கும். சரியா? அந்த 3 ml வந்து யாரு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு இடத்த யாரு ஃபில் பண்ணுவா அப்படின்னா, நம்ம இன்ஸ்பயர் பண்றோம்ல. இப்ப நம்ம ஆக்ஸிஜன் என்ன பண்றோம்? இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஆக்ஸிஜன் ஆல்வியோல்ல இருக்கும்ல, அந்த ஆக்ஸிஜன நம்ம ஆல்வியோல் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஆர்டீரியல் பிளட்டுக்கு குடுக்கும். சரியா? நம்மளோட யாருக்கு குடுக்கும்? ஆர்டீரியல் பிளட்டுக்கு குடுக்கும். அப்படி குடுக்கும்போது பேலன்ஸ் இருந்த அந்த ஒரு பிளேஸும் நம்மளுக்கு ஃபில் ஆயிடும். இப்போ கம்ப்ளீட்டா ஒரு 20 ml ஆஃப் பிளட்ல 4 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன்னு கரெக்ட்டா இருக்கு. சரியா? அப்போ இங்க சேச்சுரேஷனோட பெர்சன்டேஜ் எவ்வளோ? 100% சேச்சுரேஷன் இருக்கும். அண்ட் எம்எல்மே நம்மளுக்கு 20 ml ஆஃப் ஆக்ஸிஜன். நார்மலா இருக்க மாதிரி 20 ml ஆஃப் ஆக்ஸிஜன் இருக்கும். இப்ப இந்த ஆர்டீரியல் பிளட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மாலிக்யூல் ஆஃப் ஆக்ஸிஜன மட்டும் நம்மளுக்கு டிஷ்யூஸ்க்கு குடுத்துரும். சரியா? ஒரு மாலிக்யூல் ஆஃப் ஆக்ஸிஜன மட்டும் டிஷ்யூஸ்க்கு குடுத்துரும். அப்ப டிஷ்யூஸ்க்கு குடுக்கும்போது, அ ஆல்ரெடி நம்மள்ட்ட 3 மாலிக்யூல்ஸ் இருக்கு. 15 ml ஆஃப் ஆக்ஸிஜன். அண்ட் தென் நம்மளோட ஆல்வியோலி வந்து நம்மளுக்கு ஆர்டீரியல் பிளட்க்கு குடுக்கும்போது, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேக்கன்ட் இருந்ததுல்ல. ஒரு ஒரு ஆக்ஸிஜன் மாலிக்யூல் வந்து வேக்கன்ட்டா இருந்ததுல, அதையுமே நம்மளோட ஆல்வியோலில இருக்க ஆக்ஸிஜன் வந்து ஃபில் பண்ணிடுது. இப்படி ஃபில் பண்ணும்போது நம்மளோட ஆர்டீரியல் பிளட்ல 20 ml ஆஃப் ஆக்ஸிஜன் இருக்கு. அப்போ பேலன்ஸ் 5 ml ஆஃப் ஆக்ஸிஜன் இவங்க யாருக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்மளோட டிஷ்யூஸ்க்கு குடுத்துட்டாங்க. சரியா? இப்போ டிஷ்யூஸ் அகைன் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இது 5 ml ஆஃப் ஆக்ஸிஜன் குடுத்துட்டாங்களா? இத விட்டுரு. இது செல்ஸுக்கு குடுத்துரும். இப்போ அந்த பேலன்ஸ் 3 மறுபடியும் இவங்க கிட்ட 3 தானே இருக்கும். ஏன்னா இவங்க தான் 1 குடுத்துட்டாங்களே! மறுபடியும் இவங்க கிட்ட 3 தான் இருக்கும். மறுபடியும் 3 வந்து நம்மளுக்கு வீனஸ் பிளட்டுக்கு வந்துரும். எகைன் இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ஆக்ஸிஜன் இங்க குடுக்கும். அ இங்கேருந்து ஒரு ஆக்ஸிஜன் வந்து நம்மளுக்கு இது எப்படி ப்ராசஸ் அப்டின்னா, இப்படி வந்து, இப்படி வந்து, இப்படி வந்து, இப்படி வந்து எகைன் இவங்க இப்படி இப்படி வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான ப்ராசஸ். ஓகேவா? திரும்பவும் சொல்றேன். ஆக்ஸிஜன் இங்க ஆல்ரெடி டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல 3 மாலிக்யூல்ஸ் தான் இருக்கும். அப்போ அ இவங்க அந்த 3 மாலிக்யூல்ஸ் வந்து நம்மளுக்கு இங்க எங்கே வந்துருவாங்க அப்படின்னா, ஆர்டீரியல் பிளட்டுக்கு வந்துருவாங்க. ஆர்டீரியல் பிளட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஆல்வியோல என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க வச்சிருக்க அந்த ஆக்ஸிஜன் வந்து இங்க குடுத்துருவாங்க. அப்போ வந்து இங்க கம்ப்ளீட்டா 4 இருக்கும். சரியா? அந்த ஒரு வேக்கன்ட்டே ஆக்குபை பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா 4 இருக்கும். இந்த 4ல 1 வந்து டிஷ்யூஸ்க்கு குடுத்துருவாங்க. எகைன் அந்த 3 நம்மளுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கு போயிடும். எகைன் இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு கன்டினியூஸ் ஆயிட்டே இருக்கும். இதுதான் நம்மளோட ஆக்ஸிஜனோட டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? யாரோட டிரான்ஸ்போர்ட்? ஆக்ஸிஜனோட டிரான்ஸ்போர்ட். அப்போ ஒவ்வொரு 100 ml ஆஃப் பிளட்ஸ்லயும் டிஷ்யூஸ்க்கு நம்ம எவ்வளோ குடுக்குறோம் அப்படின்னா, 5 ml ஆஃப் ஆக்ஸிஜன் குடுக்குறோம். ஓகேவா? இது கிளியர் இல்ல? இதுதான் வந்து நம்ம ஆக்ஸிஜன்ல நடக்கிற டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைட்ல நடக்கிற டிரான்ஸ்போர்ட் பார்க்கலாம். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வீனஸ் பிளட்ல நம்மளுக்கு 48 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஆர்டீரியல் பிளட்ல 52 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். டிஷ்யூஸ்ல 4 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். சரியா? என்னடா ஆர்டீரியல் பிளட்ல இவ்ளோ இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் நம்மளுக்கு வந்து அங்க டிஷ்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க கொண்டு வந்து நம்மளுக்கு குடுப்பாங்க. கரெக்ட்டா? டிஷ்யூஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்க கார்பன் டை ஆக்சைடு அவங்க ப்ரொடியூஸ் பண்ண கார்பன் டை ஆக்சைடு நம்ம பிளட்டுக்கு கொண்டு வந்து குடுப்பாங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடு அதிகமா தானே இருக்கும். ஸோ அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவங்களோடதும் அ இப்போ ஆக்ஸிஜனோடது கிளியரா பார்த்தோம். கரெக்ட்டா? ஆனா என்சிஆர்டில வந்து இவ்ளோ கிளியரா இத வந்து லைக் குடுக்கல. ம்.
பாருங்களேன். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்லயுமே தியரீஸா குடுத்துருக்காங்க. பட் அத என்னென்ன அப்படின்றத அவ்ளோ கிளியரா குடுக்கல. ஸோ, அதனால நான் வந்து ஜஸ்ட் என்னென்னன்னு சொல்லிட்டு மட்டும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சரியா? டயகிராம் வச்சு தான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். பட் எப்படி ரொம்ப டீட்டெயிலா நான் போகல. ஜஸ்ட் எப்படி எப்படி அப்படின்றத மட்டும் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். சரியா? இந்த டிஷ்யூஸ் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ கார்பன் டை ஆக்சைட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? ஸோ, இதுதான் டிஷ்யூஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, இந்த டிஷ்யூஸ் தான் கார்பன் டை ஆக்சைட் ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? ஸோ, இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட பிளட்டுக்குள்ள இருக்க அந்த ஆர்பிசி சொல்லுவோம்ல. ஸோ, அந்த ஆர்பிசிக்கு போவாங்க. சரியா? பிளட்டுக்குள்ள இருக்க ஆர்பிசிக்கு போவாங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடு உள்ள போயிட்டு, ஆல்ரெடி ஆர்பிசில நம்மளுக்கு என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும். கரெக்ட்டா? அந்த வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு பைகார்பனேட் ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்ல. H2CO3 ஃபார்ம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ, அதில நம்மளுக்கு HCO3- பைகார்பனேட்டாவும் அண்ட் H+ஆவும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த H+ என்ன பண்ணும் அப்டின்னா, ஹீமோகுளோபினோட போய் நம்மளுக்கு கம்பைன் ஆகி Hb-H+ அப்டின்ற மாரி நம்மளுக்கு மாறும். இந்த பைகார்பனேட் என்ன பண்ணும் அப்டின்னா, நம்மளோட பிளாஸ்மா வழியா போய் இப்போ ஆர்பிசில இருக்க இந்த பிளாஸ்மா வழியா போயி H3CO3- எங்க போகுது அப்டின்னா, இது வந்து இந்த ஒரு இந்த ஒரு போர்ஷன் வந்து நீங்க என்னன்னு வச்சுக்கிறீங்க அப்டின்னா, ஆ ஆர்டீரியல் பிளட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ, ஆர்டீரியல் பிளட்டுக்கு போறாங்க. இப்போ ஒரு நெகட்டிவ் கிரேடியன்ட் நம்மளுக்கு வெளில போயிடுச்சு. அப்ப இன்னொரு நெகட்டிவ் கிரேடியன்ட் நம்மளுக்கு உள்ள வரணும். அந்த இன்னொரு நெகட்டிவ் கிரேடியன்ட் யாரு அப்டின்னா, நம்மளோட குளோரின். நம்மளோட குளோரின் உள்ள வந்துருவாங்க. குளோரின் இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்டின்னா, குளோரைடு ஷிஃப்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. சரியா? என்னன்னு சொல்லுவாங்க? குளோரைடு ஷிஃப்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ, இதில என்ன நான் மெயினா சொல்லியிருக்கேன் அப்டின்னா, டிஷ்யூஸ்ல நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு பிளட்ல இருக்க ஆர்பிசிக்குள்ள வரும். அப்டி வரும்போது, வாட்டரோட நம்மளுக்கு ரியாக்ட் ஆகி H2CO3 நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணுது. இந்த H2CO3ல நம்மளுக்கு 2 சப்ஸ்டன்ஸ் HCO3- H+. இந்த HCO3- அதாவது பைகார்பனேட் பிளாஸ்மா மூலியமா வெளில போகும் ஆர்டீரியல் பிளட்டுக்கு. ஸோ, ஒரு நெகட்டிவ் கிரேடியன்ட் வெளில போயிடுச்சு. அப்ப ஒரு நெகட்டிவ் கிரேடியன்ட் உள்ள வரணும். அந்த நெகட்டிவ் கிரேடியன்ட் தான் நம்மளுக்கு யாருன்னா குளோரைடு. அதுதான் நம்ம குளோரைடு ஷிஃப்ட் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ, இப்ப இந்த ஆர்பிசி இதே மாதிரி எகைன் என்ன ஆகும் அப்டின்னா, இங்கேருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மளுக்கு வந்து வீனஸ் பிளட்ல இருக்குது நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ, வீனஸ் பிளட்டோட ஆர்பிசில நம்மளுக்கு ரியாக்ட் ஆகி, எகைன் இங்கேருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு வெளில போயி, இந்த ஆல்வியோலைக்குள்ள போயிடும். சரியா? இத நம்ம வந்து ரிவர்ஸ் குளோரைடு ஷிஃப்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க இருக்கிற அந்த இங்க வந்திருந்த அந்த HCO3- வந்து நம்மளுக்கு எகைன் வீனஸ் பிளட்டுக்குள்ள போகும். அப்படி போகும்போது HCO3- பிளஸ் H+. இதையும் நான் எழுதிறேன். HCO3- பிளஸ் H+ சேர்ந்து நம்மளுக்கு H2CO3 ஃபார்ம் ஆகும். எகைன் இந்த H2CO3லேருந்து நம்மளுக்கு CO2 வந்துரும். அந்த CO2 நம்மளுக்கு ஆல்வியோலில போகும். சரியா? இதுதான் வந்து இத நீ இவ்ளோ கிளெவரா இது இவ்ளோ கிளாரிட்டியா நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. மெயினா NCERTல வந்து அந்த கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ, அந்த என்சைம் நீங்க எழுதிக்கோங்க. கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ். சரியா? இது ஜஸ்ட் என்னென்ன அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இதுல இவ்ளோ கிளாரிட்டி தேவையான்னு கேட்டா, NCERT அந்த லைனிங் மட்டும் போதும். அந்த லைனிங் உங்களுக்கு புரியணும்ல. அதுக்காக தான் நான் இந்த இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தேன். ஆக்சுவலா இது வந்து நம்மளுக்கு இப்போ தேவைப்படுறதே கிடையாது. ஓகேவா? அதில வந்து நம்மளுக்கு 2 எஃபெக்ட் கூட இருக்கு. போர் எஃபெக்ட், ஹால்டன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 எஃபெக்ட்டுமே இருக்கு. போர் எஃபெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆக்ஸிஜன் மாலிக்யூல் வந்து நம்மளுக்கு டிஷ்யூஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுறத நம்ம போர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹால்டன்ஸ் எஃபெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆக்ஸிஜன் மாலிக்யூல்ஸ் இருக்குல்ல. ஸோ, லோடிங் ஆஃப் ஆக்ஸிஜன் மாலிக்யூல்ஸ் டூ ஹீமோகுளோபின் டூ ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ, இதுதான் நம்மளுக்கு ஹால்டேன்ஸ் எஃபெக்ட். இந்த 2 எஃபெக்ட்டும் லைக் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெறைய இடத்துல. அதனால தான் நான் அந்த 2 எஃபெக்ட்டும் சொல்றேன். பட் அது என்சைட்ல நம்மளுக்கு குடுக்கல. ஓகேவா? ஸோ, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்ஸிஜன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இதுதான். இதில நீ மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, இந்த 3 மாலிக்யூல்ஸா, 4 மாலிக்யூல்ஸா அதெல்லாம் தாண்டி நம்மளோட ஆர்டீரியல் பிளட்ல எவ்வளோ பார்ஷியல் பிரஷர் இருக்கு,
டீஆக்சிஜனேட் பிளட்ல எவ்வளோ பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கு அண்ட் ஆல்வியோலில் பார்ஷியல் ப்ரெஷர் எவ்வளோ, ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ எம்எல் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கணும், அதே மாதிரி தான் நம்மளோட டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே எவ்வளோ இருக்கணும், பார்ஷியல் ப்ரெஷர் எவ்வளோ, என்ன என்சைம், கார்பானிக் anhydrase. ஸோ இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம என்சிஆர்டிக்குள்ளே போகலாம். Blood is the transport for oxygen and carbon dioxide. About 97% of carbon dioxide, oxygen is transported by RBCs in the blood. The remaining 3% of the oxygen is carried in a dissolved state through the plasma. Nearly 20 to 25% of carbon dioxide is transported by RBCs, where 70% of it's carried as bicarbonate. About 7% of carbon dioxide is carried in a dissolved state through plasma. அண்ட் இந்த ஒரு கர்வ் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த டிசோசியேஷன், ஆக்ஸிஜன் டிசோசியேஷன் கர்வ் அப்படின்றது என்னன்னா, இது வந்து ஒரு சிக்மாய்டு கர்வ், சரியா? ஸோ இது வந்து ஹீமோகுளோபினோட சேச்சுரேஷன் எவ்வளோ அப்படின்றது தான் நம்மளுக்கு சொல்லுது. அதனால அது சாரி. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க. இங்க வந்து வினஸ் பிளட்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் சேச்சுரேஷன் இருக்கும், இங்கே எவ்வளோ பெர்சன்டேஜ் சேச்சுரேஷன் இருக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ அதுதான் வந்து ஆக்ஸிஜன் டிசோசியேஷன் கர்வ். ஆக்ஸிஜன் டிசோசியேஷன் கர்வ்ல இது பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆக்ஸிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர். அந்த பார்ஷியல் ப்ரெஷருக்கு நம்மளோட ஹீமோகுளோபினோட சேச்சுரேஷன் எவ்வளோ அப்படின்றது தான் அந்த ஆக்ஸிஜன் டிசோசியேஷன் கர்வ், சரியா? அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ஸிஜன் வந்து நம்மளுக்கு ஹீமோகுளோபினோட ரிவர்சிபிள் மேனரில் பைண்ட் ஆகும். அதுதான் ஆக்ஸிஹீமோகுளோபின். ஒவ்வொரு குளோபின் மாலிகுல்லையும் நம்மளுக்கு மேக்ஸிமம் 4 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் இருக்கும். அப்போது ஆக்ஸிஜன் நம்மளுக்கு ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகி is primarily related to partial pressure of oxygen, partial pressure of carbon dioxide, hydrogen ion concentration and temperature are the other factors which can interfere with this binding. The sigmoid curve பத்தி நான் சொல்லிட்டேன் and is highly useful in studying the effect of factors like uh, partial pressure of carbon dioxide, H plus concentration on binding of oxygen with hemoglobin. இந்த ஒரு ப்ளூ கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஹைலைட்டட் சென்டென்ஸு, இது வந்து நீட் 2024, 2021, 2020 3 இயர்ஸாக இதிலிருந்து மாற்றி 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 ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின், நார்மல் எம்சிக்யூ கொஷின் இந்த மாதிரி கேட்டு நிறைய 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ என்ன அப்படின்னா, இந்த அல்வியோலை வேர் தேர் இஸ் ஹை பார்ஷியல் ப்ரெஷர், ஆல்வியோலில் பார்ஷியல் ப்ரெஷர் 104, ஆக்சிஜனுக்கான பார்ஷியல் ப்ரெஷர் 104. இதுவே வந்து partial pressure of carbon dioxide நம்மளுக்கு கம்மி, lesser H plus concentration and lower temperature. The factors are all favorable for the formation of oxyhemoglobin. ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸ்னால் நம்மளுக்கு ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன், ஓகேவா? எதுக்கு? ஆக்சிஹீமோக்ளோபின் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே. வேரியஸ் இந்த டிஷ்யூஸில் வேர் லோ, இருங்க அதையும் நான் வந்து மேபி இந்த இயர் இதை கேட்கலாம்ல. Whereas in the tissues, low partial pressure of oxygen, high partial pressure of carbon dioxide, high H plus concentration, higher temperature. The conditions are favorable for dissociation of oxygen from the oxyhemoglobin. This clearly indicates that oxygen get bound to hemoglobin in the lung surface and get dissociated at the tissues. Every 100 ml of oxygenated blood can deliver around 5 ml of oxygen to the tissues under normal physiological conditions. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், நீட் 22 phase 1ல கேட்ட கொஷின், சரியா? நெக்ஸ்ட் நம்மளோட டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு இஸ் கேரிட் பை ஹீமோகுளோபின் இஸ் கார்பமினோ ஹீமோகுளோபின் 20 to 25%. This binding is related to the partial pressure of carbon dioxide. Partial pressure of oxygen is a major factor which could affect this binding. When partial pressure of carbon dioxide is high, PO2 is low, as in the tissues. More binding of carbon dioxide occurs, whereas when the PCO2 is low and PO2 is high, as in the alveoli. டிசோசியேஷன் எது லோ எது ஹை இதெல்லாம் தான் இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்டர்ஸ், ஓகேவா? ஸோ கார்பானிக் anhydrase அதுதான் என்சைம். இந்த ஒரு ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. அட் த டிஷ்யூ சைட் வேர் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஹை டியூ டு கேட்டபாலிசம். At the alveolar site where PCO2 is low, the reaction proceeds in the opposite direction, leading to the formation of carbon dioxide and H2O. Every 100 ml of deoxygenated blood delivers approximately 4 ml of carbon dioxide to the alveoli. ஸோ நான் சொன்ன அந்த ப்ராசஸ் மட்டும் மைண்டில் ஞாபகம் இருந்தால் போதும், மற்ற எல்லாம்
ஏன்னா எனக்கு இந்த என்சிஇஆர்டி எனக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்ஸிஜனை மட்டும் பொறுத்தவரையில எனக்கு இந்த என்சிஇஆர்டி லைன் படிச்சாலே எனக்கு ஒரு மாரி தலைலாம் சுத்தும், கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால எனக்கு இந்த டயகிராம் பார்த்தா, ஓகே இதுதானே இது. பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி இருக்கும். அதனால நான் உங்கள என்சிஇஆர்டி லைன் படிக்க வேணாம்னு சொல்லல. எனக்கு அப்படி இருக்கும்னு நான் சொன்னேன். நீங்க பொறுமையா உட்காந்து படிச்சு பாருங்க. ஓகேவா? கண்டிப்பா புரியும். இந்த டயகிராம் அந்த பேஜ் ஒரு 2 பேஜ் இருக்குல்ல. ஸோ அத வந்து நான் உங்களுக்கு டெலிலயும் டெலில இல்லாதவங்க WhatsAppல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் WhatsAppலயும் சென்ட் பண்றேன். சரியா? ஓகே. ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் மட்டும் இருக்கு. அத நான் நாளைக்கு எடுத்துட்டு, நான் வந்து லெக்சர கம்ப்ளீட்டா முடிச்சுருவோம். முடிச்சுட்டு பிவைக்யூ சால்வ் பண்ணணும். ஸோ நெறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே. டன். இன்னைக்கு சண்டே தானே! ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கோங்க. அ ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். படிச்சிடலாம். சரியா? அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பா படிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு முடிச்சுருவோமா? பாடி ஃப்ளூயிட்ஸ் இன்னும் ஒரு 2, 3 நாள்ல முடிச்சிடலாம். ஸோ நம்ம எவ்வளோ சாப்டர்ஸ் ரன் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், எக்ஸ்கிரீட்டரி. மாயாவுக்கு கொஞ்சம் வொர்க் இருக்கிறனால அவங்களால எக்ஸ்கிரீட்டரி வந்து கன்டினியூஸா போட முடியல. ஆனா நான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு வந்து எக்ஸ்கிரீட்டரி வந்துரும் உங்களுக்கு. இன்னைக்கே வந்துரும்னு நெனைக்கிறேன். ஆமா, இன்னைக்கே வந்துரும். அண்ட் அவங்க மாலிகுலர் வந்து நாளைக்கு இல்லன்னா வந்து டே ஆஃப்டர் டுமாரோ ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. நான் பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிருவேன். ஸோ பயாலஜில மட்டுமே நம்மளுக்கு வந்து ஒரு 5 சாப்டர்ஸ் ஆமா. 5 சாப்டர்ஸ் நம்மளுக்கு ரன் ஆயிருக்கு. சரியா? ரன் ஆயிடும். அந்த மாலிகுலர் சேர்த்தோம் அப்டின்னா 5 சாப்டர்ஸ் ஆயிடும். பிசிக்ஸ்ல செமிகண்டக்டர், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி போயிட்டுருக்கு. செமிகண்டக்டர் இன்னும் ஒரு 2 லெக்சர்ல முடிஞ்சிரும். இன்னைக்கு ஒரு லெக்சர், லாஜிக் கேட்ஸ் ஒரு லெக்சர். ஸோ 2 லெக்சர்ல முடிஞ்சிரும். லாஜிக் கேட்ஸ் ஒரு லெக்சர் போட முடியாது. 2 லெக்சர் போட்டுருவேன். ஓகேவா? அண்ட் கரண்ட், எலக்ட்ரிசிட்டியும் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கெமிஸ்ட்ரியில இன்னைக்கு ஐசோமெரிசம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல்ல என்ன ஸ்டார்ட் பண்ணலான்னு நாங்க யோசிச்சுட்ருக்கோம். சரியா? ஃபே ஏதாவது ஃபிசிக்கல்ல ஸ்டார்ட் பண்ணலான்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் ஃபிசிக்கல்ல ஸ்டார்ட் பண்றேன். ம். டன். ஓகே. ஒழுங்கா படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க் யூ.